வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆசனா செக்ஷனில் நம்ம வந்து கோமுக் ஆசனா பார்க்க போகிறோம். கோமுக்னா வந்து பசு மாதிரி முகம் இருக்கிற ஆசனான்னு இதுக்கு பேர். ஸோ இந்த ஆசனா வந்து ரெகுலராக பண்ணுறதுனால உடம்புல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆசனா பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணணும். சின்ன ஆசனா எது இருந்தாலும் ஹெட் டு ஃபுட் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் உடம்பு நல்லா வார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா சில ஆசனாஸ் வந்து சிம்பிளாக இருக்கும், பட் எந்த ஆசனா பண்ணாலும் அதில் வந்து ஒரு சில மசில்ஸு, டெண்டன்ஸு, போன்ஸ் எல்லாம் நம்ம வேறு மாதிரி சில மூமெண்ட்ஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம நார்மல் லைஃப்பில் பண்ணியிருக்க மாட்டோம், அதோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆசனாவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பேக்ட் இல்லாத மாதிரி தெரியலாம், தோணலாம், பட் இதுலேயும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வார்ம் அப் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆசனா பண்ணுங்கள். கூலிங் என்னன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி சுகாசனாவில் உட்காந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆசனம் வந்து இப்படி கூலிங் ஆசனா அப்படி உட்காந்து நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலே உடம்பு கூல் டவுன் ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசனா பண்ணும்போது இந்த மாதிரி மேட் மேலே உட்காந்து தான் பண்ணணும், கீழே உட்காந்து பண்ணக்கூடாது. நான் ஜென்ரலாக வந்து யோகா மேட் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இது வந்து ஹேண்ட் ஸ்டிச் மேட், இது மேலே நான் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஆசனாவில் வழுக்காமல் இருக்கணும், அந்த மாதிரி பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ மேட் போட்டுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், காலையில் ஏர்லி மார்னிங் பண்ண பாருங்கள். 5 o'clock இல்லை முடிஞ்சால் 4 o'clock அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும், மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 7-8 o'clock பண்ணுறத இந்த 4 o'clock 5 o'clock ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் போய் ரீச் பண்ண நினைக்கிற கோலை இந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப வேகமாக போய் ரீச் பண்ணுவீங்க. ஏன்னா மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிஃபோர் சன்ரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள், ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்து கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பண்ணுங்கள். குளிச்சிங்கனாலே நம்ம உடம்புல வந்து ஒரு சக்தி க்ரியேட் ஆகும். அந்த சக்தி ரொம்ப நல்லது. குளிக்கிறது வந்து வெளி உடம்பு சுத்தம் மட்டும் கிடையாது, நம்மளோட உடம்பு, உள்ளுணர்வு, அதே மாதிரி நம்ம மனசு, நம்ம உயிர் சக்தி எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்துகிறோம். அப்படி பண்ணும்போது உடம்புல வந்து இந்த உயிராற்றல் இன்னும் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ண நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் அதுவும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யோகா ஆசனா பண்ணுறீங்க, முத்ரா, பிராணாயாமா, யோகா ஆசனா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே ரெகுலராக பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாலில் வந்து ஜன்னல் பக்கத்தில் இந்த கார்னரில் இந்த டைமில் நான் பண்ணுவேன். ஸோ 5:30 to 6:30 ஹாலில் நான் வந்து பண்ணுவேன், மேட் போட்டு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். டெய்லி அங்கே பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான எனர்ஜி க்ரியேட் ஆகும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போய் இன்கேஸ் வேறு ஏதாவது டைமில் நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் அந்த மேட் போட்டு உட்காந்திங்கனாலே அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்து டக்குன்னு உங்கள் மைண்ட் செட் மாறும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் சேர் வச்சுருப்பாங்க, மெடிடேஷன்னு அவங்க மட்டும் மெடிடேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் அந்த இடத்துக்கு போய் ஒரு 2 seconds இருந்தாங்க, ஒரு 10 seconds, ஒரு 1 minute இருந்தாங்கனாலே அவங்க எனர்ஜி திருப்பி பூஸ்டப் ஆகிடும். இது வந்து ஒரு டெக்னிக். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆசனா இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட், ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் போட முடியும்னா ஒயிட் போட்டு பண்ணுங்கள். இந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப அமைதி, அப்புறம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நீங்கள் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, அது உங்களுக்கு வந்து உடம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஆசனா, பிராணாயாமம் எது பண்ணுறதா இருந்தாலும் முதுகு எலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கழுத்து, தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ எது பண்ணாலும் சரி முதுகெலும்பு, கழுத்து, தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலே உடம்புல பல நோய்கள் வராது. இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து மூளையில் இருக்கிற செல்ஸுக்கு வந்து ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் இருந்தால் கம்பல்சரியாக ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு ஆசனா பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பிராணாயாமம், மெடிடேஷன், முத்ரா அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சீக்வன்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 1.5 years பண்ணுங்கள், உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக மாறிடும்.
மேபி நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நான் ஒரு ரெக்கவரியில் இருக்கேன், எனக்கு இந்த இடத்துலலாம் பெயின்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா அதுக்கான ஆசனாவை நீங்கள் எங்கேயாவது கற்றுக்கிட்டு, ஏன்னா எல்லாத்துக்குமே ஆசனா இருக்குது, முத்ரா இருக்குது, ஹீலிங் மெடிடேஷன் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1.5 years பண்ணுங்கள். அதுக்கப்புறமா யாருமே உங்களை தடுக்கவே முடியாது. உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் வேறு லெவல் போகும். அந்த இன்சிடெண்ட்டே உங்கள் மனசை விட்டு வெளில போயிடும். நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. பட் கன்சிஸ்டன்சி டெய்லி 5 minutes 6 minutes அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நான் ரெகுலராக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோமுக் ஆசனா பார்க்கலாம். ஸோ இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கம்ப்ளீட்டாக பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த பொசிஷனில் வந்துட்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது லங்ஸு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஆசனா நீங்கள் ரெகுலராக பண்ண உங்கள் ஸ்பைனுக்கு லோவர் பாடிக்கெலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக இது ஒரு லெவலுக்கு மேலே போக போக உங்களோட மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். ஜென்ரலாகவே ஆசனாஸ் எல்லாமே பேசிக் லெவல் ஃபிசிக்கலாக உங்களை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். பட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் ரொம்ப மாறுவீங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த லெவல் அட்டைன் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நிறைய ஆசனாஸ் இருக்குது, டைம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு 5 ஆசனமோ 6 ஆசனமோ பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கே ஃபீல் வரும், ஒரு ஹாப்பி ஃபீல். இந்த ஆசனா பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஆசனா பண்ணால் எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வருது, அதை பண்ணுங்கள். வெறும் ஃபிசிக்கல் பெனிஃபிட் யோசிச்சுட்டு பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கோமுக் ஆசனா, ஸோ பெனிஃபிட்ஸ் நிறைய. ஓகேவா? உங்களோட முதுகெலும்பு ஸ்ட்ரெங்தன் ஆகும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி செஸ்ட் நல்லா இதாகும். இதில் வந்து 2 ஆசனா கலந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்படி உட்காந்துட்டு உங்கள் கால்களை, ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஒரு ஆசனா, இது வந்து தியான வீராசனா, மெடிடேட்டிவ் வாரியர் போஸ். வாரியர்ஸ்லாம் இந்த பொசிஷனில் தான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ஒரு ஆசனாவாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த பொசிஷனில் காலை மாற்றி மாற்றி நீங்கள் 5 minutes பண்ணிங்கனாலே உங்கள் முதுகெலும்பு கழுத்து தலை ஸ்ட்ரைட் ஆகும். லோவர் பாடியை நீங்கள் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படியும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு அப்படியே உட்காருங்க. உட்காந்துட்டு மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் உங்கள் லங்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான் கோமுக் ஆசனால. ஸோ மறுபடியும் பாருங்கள். அதர் லெக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற காலை இப்படி வச்சுட்டு அப்புறம் கீழே இருக்கிற காலை சைட் கொடுப்போங்க. நல்லா பாடியை ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது இனிஷியலாக பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்படி நீங்கள் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு இதுவே வந்து உடம்பு ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆன ஃபீலிங் வரும். உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி ஃப்ளோ ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 2-3 daysக்கு. இது ஒன்ஸ் உங்களுக்கு ஆயிட்டதுக்கப்புறமா அடுத்தது உங்களோட இப்போது எந்த கால் மேலே இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்கள் ரைட் லெக், அப்போது உங்கள் ரைட் ஹேண்ட் மேலே வரணும், லெஃப்ட் ஹேண்ட் கீழே வரும். ஸோ கீழேருந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு மேலேருந்து ரைட் ஹேண்ட் வச்சுட்டு 2 கைகளையும் பிடிக்கணும். ஃபிங்கர்ஸ் பிடிச்சி இது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு நீங்கள் 10 வாட்டி இல்லை 5 வாட்டி மூச்சு இழுத்து விடுங்க. இதுதான் வந்து கோமுக் ஆசனா. இப்படி நீங்கள் பண்ணும்போது கைகள் நல்லா ட்விஸ்ட் ஆகும். இனிஷியலாக கை ரெண்டும் சேர முடியலன்னா கர்ச்சிப் ஏதாவது வச்சுக்கோங்க, தப்பில்லை. ஏன்னா இந்த மூமெண்ட்ஸ் நிறைய நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகமாகும். ஸோ மறுபடியும் பாருங்கள், நான் வேறு ஆங்கிளில் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைட் பார்த்துட்டீங்க. பேக் வியூ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது ரைட் லெக் மேலே வைக்கிறேன், லெஃப்ட் லெக்கை கீழே வைக்கிறேன். ஸோ ரைட் லெக் மேலே வச்சதுனால ரைட் ஹேண்ட் மேலே வரும், லெஃப்ட் ஹேண்ட் கீழே வரும். ஃபிங்கர்ஸோடு சேர்த்து இப்படி பிடிக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி இதனாலேயும் உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்படி வச்சுட்டு 2 தடவை மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
அப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். கையை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா முட்டி மேலே வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். சைடு ஆங்கிளில் பாருங்கள். இப்போ நான் வந்து கால்களை ட்விஸ்ட் பண்ணிட்டேன். கையை நல்லா ஃப்ளாட்டாக வைங்க. நிறைய பேருக்கு கை தான் வராது. உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்கேஸ் வந்து கை ரெண்டும் ஜாயின் பண்ண முடியலன்னா எவ்வளோ கிட்ட கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வாங்க. அப்புறம் எனக்கு இப்படி வேணால் கட்சி பிடிச்சிக்கோங்க. 2 சைடும் பிடிச்சிட்டு கை எவ்வளோ கிட்ட கொண்டு முடியுமோ கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனிஷியலாக இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கைகள் ஜாயின் ஆகாது. அது அப்படி தான் இனிஷியலாக. ஏன்னா இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ண உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பெஸ்ட்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் பண்ணணும். அப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெதுவாக கையை ரெண்டும் எடுத்துகிட்டு முட்டி மேலே வச்சு தியான வீராசனாவில் இருந்துட்டு அதுக்கப்புறமா கால்களை மெதுவாக ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற காலை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் மேலே இருக்கிற காலை ரிலீஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோமுகாசனா. ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். செஸ்ட்டு லங்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸ்பைனுக்கு ரொம்ப நல்லது. கீழே நீங்கள் லாக் பண்ணுறீங்க, நல்லா ஹிப் ஏரியா பெல்விக் ஏரியா ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். அதுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதுலேயே நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். இனிஷியலாக வந்து மெடிடேஷன் பண்ணது அவ்வளோ சிம்பிளாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இப்படி காலை கிராஸ் லெக்டாக இப்படி வைக்கும்போது ஒரு பெயின் ஏற்படும். ஸோ பெயின் இருந்தால் மெடிடேஷன் ஃபோக்கஸ் வராது. பட் நீங்கள் கொஞ்ச நாள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அது வந்துருச்சுன்னா நீங்கள் இதிலே உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். அதே மாதிரி இப்படி உட்காந்துட்டு 2 கால், அதாவது தியான வீராசனம், அதில் உட்காந்துட்டு 2 கால்களையும் பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து கண்ணை மூடிட்டு நீங்கள் உட்காருங்க. அந்த பொசிஷனே உங்கள் ஸ்பைனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி இதை நீங்கள் ரெகுலராக பண்ண உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். பிரெயின் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். கம்ப்ளீட்டாக பிரெயின் வந்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண இருப்பீங்க. உங்களுக்குள்ளே எப்பவுமே ஒரு அமைதி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ரென்த் இதெல்லாம் எப்படின்னா நம்ம உடம்பை ஃபைனலாக ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோமுகாசனா தியான வீராசனா ரெண்டுமே இருக்குது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹம்பிள் ரிக்வெஸ்ட், டெய்லி பண்ணுங்கள். 5 minutes தான், டெய்லி பண்ணுங்கள். ஒரு 2 months பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும். இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ ஸோ மச்.